நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்திலே மகிழ தேவன் கொடுத்த இன்னொரு தருணத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது போன்ற வாய்ப்புகளை நாம் பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது போன்ற வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த தேசத்திலே இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று யாராலும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஆகவே தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றாய் கூடி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆன்லைன்ல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறவர்கள் பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை வெவ்வேறு டைம் ஜோனிலே பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் இறுதியிலே கர்த்தருடைய திருவிருந்து உண்டு. பரிசுத்தமாக, ஆயத்தமாக, விசுவாசத்தோடு பங்கேற்கிறவர்கள் கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகிற தெய்வம். அவர் ஒரு ஆச்சரியமான தெய்வம். அவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கின்றார். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவர் அல்பாவாகவும் உமேவாகவும் இருப்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் அவர்தான் துவக்கம். முடிந்துவிட்டது என்று நினைக்கிற நேரங்களிலே அவர் புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறவர். முடியாது என்று நினைக்கின்ற நேரத்திலே உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும் என்று பூரணமாக முடித்து வைக்கின்றவர். அல்லேலூயா. இறைவனுடைய தன்மையை அறிந்து நாம் வாழ்வது நமக்கு எப்பொழுதும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேல் புத்தகத்திலே ஒரு வசனம் உண்டு. தங்கள் தேவன் யார் என்று அறிந்தவர்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வார்கள். Those who know their God shall do great exploits என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் நம் மீது இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசமும் அவர் மீது இருக்கிறது. ஆகவே அவர் யார் என்று நமக்கு தெரிவது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கமும் மிகவும் முக்கியமானது. ஆகிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு அருமையான, முழுமையான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வெளிப்படுத்தலை பெற்றிருக்கின்றது. சுவிசேஷங்கள் என்பது அவரோடு கூட சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா நேரடியாக அதிகமாக அவர் ஆண்டவரோடு பழகாவிட்டாலும் பேதுரு சொன்னவைகளை கேட்டு எழுதியவர். யோவான் ஆண்டவரோடு மிகவும் நெருங்கி வாழ்ந்தவர். அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் 4 பேரும் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்படுத்தலையும் அடிப்படையாக 4 சுவிசேஷங்களை எழுதினார்கள். அது பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த தெய்வத்தை குறித்த வெளிப்படுத்தல். இயேசு பரமபிதாவை குறித்து சொன்னார், பரலோகத்தை குறித்து சொன்னார், மனித வாழ்க்கையை குறித்து சொன்னார், பாவங்களின் கொடுமையை தன்மையை குறித்து சொன்னார், இலவசமான மன்னிப்பை குறித்து சொன்னார், அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய வாக்கியத்தை சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்தினார், அபிஷேகித்து திரும்ப சென்றார். இந்த பூமியிலே நாம் வேலை செய்வதற்கு ஒரு கடமை பொறுப்பையும் கொடுத்து சென்றார். ஆகிலும் முழு காலத்தையும் தேவனுடைய பரலோகத்தையும் வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விதத்தை பார்ப்போம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு இணையான வேறொரு புத்தகம் இல்லை. இது மனுஷ எண்ணத்தினால் உண்டான புத்தகம் அல்ல. இது தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டு
அவர் வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் பொதுவாக பிசாசு நம்மை படிக்க விடாமல் தடுக்கிற ஒரு புத்தகம் எதுவென்றால் வெளிப்படுத்தல். ஒன்று படிக்கவே விட மாட்டான். ஏனென்றால் அவன் முடிவு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் படித்தால் புரியாது என்று சொல்லுவான். ஏனென்றால் அவன் நமக்கு புரிய வைக்குவான். சரியாக உங்களுக்கு இரவிலே தூக்கம் வராவிட்டால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, வெளிப்படுத்தலை படிக்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். சில பேர் சொல்றதை பார்த்தா, இல்ல பாஸ்டர் திறந்த உடனேயே எனக்கு தூக்கம் வருது. இல்லை இல்லை, வெளிப்படுத்தலை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று பிசாசே உங்களை ரொம்ப அப்படியே சொக்க வச்சிருவான். எப்படி சில பேர் சர்ச்சில் வந்து சொக்குறாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு கிளம்பி வருவாங்க சர்ச்சுக்கு, ஆனா இங்க வந்து சொக்குவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் உள்ளே போகாதபடிக்கு பண்ணுவாங்க. கோயிலுக்குள்ள வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகிறவர்கள் உண்டு. பல ஆண்டுகள் ஆலயத்திலே பங்கேற்றும் குணம் மாறாதவர்கள் உண்டு. இவையெல்லாம் துக்கமான காரியங்கள். ஏன் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள் செல்வதற்கு அவர்கள் இடம் கொடுப்பது இல்லை. வேற எந்த காரணமும், ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே செல்வதற்கு அவர்கள் இடம் கொடுப்பது இல்லை. இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியங்கள் குறித்து நாம் கவனிப்போம். ஒருவேளை இந்த தேவனுடைய வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு தலைப்பு இருப்பது அவசியம் என்று நினைத்தால், உயர பறந்து உன்னதத்தில் வாழுதல். அதுதான் இந்த நாளினுடைய தேவ செய்தி. பக்கத்துல பார்த்து, உயர பறந்து உன்னதத்தில் வாழுதல். யோவான் பத்ம தீவிலே இருந்த பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது, இங்கே ஏறி வா. இங்கே அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் என்றால், அவர் ஒரு 90 வயதுக்கு மேல் இருந்திருப்பார் என்று வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுகிறார். அவர் ஆரம்ப நாட்களில் மீன்பிடிக்கிறவராய் தொழிலை துவங்கினார். இயேசுவினுடைய சீஷர்களாய் இருந்த கூட்டத்தில் இருந்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாறினார். இயேசுவோடு மிக நெருங்கின உறவு கொண்டிருந்தார், ஊழியம் செய்தார். அது மட்டுமல்ல, பல சபைகளை உருவாக்கினார். 3 நிருபங்களை பின்னாட்களில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஒரு சர்ச்சுக்கு நான் வர விரும்புறேன், ஆனா அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, உள்ள சில மேல இந்த மாதிரி ஆகும். நான் பார்த்துருக்கேன் சர்ச்சு, அந்த சர்ச்சுக்காக உடைச்சால அப்புறமா என்ன பண்ண மாட்டாங்க, உள்ளவே விட மாட்டாங்க. யோவான் அதெல்லாம் இருக்கு. ரொம்ப வயசாச்சு. ஒரு முறை அவரை கொல்ல அரசாங்கம் முயற்சி செய்தது, அவரை கொல்ல முடியவில்லை. ஆகவே பத்மு தீவிலே கொண்டு போய் அவரை சிறை கைதியாக வைத்தார்கள். சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய போராட்ட வீரர்களை அந்தமான் தீவிலே போய் சாகும் வரை கைதியாக வைக்கும் பழக்கம் இருக்கு. அந்த சிறைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி பத்மு தீவிலே கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். அவர் ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். There is nothing great going to happen in my life hereafter. என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு மேலான காரியம் என்று ஒன்று நடக்கப் போவது இல்லை. அந்த வேளையை தேவன் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அந்த வேளையை தேவன் அவனை ஆவிக்குள்ளாக்கினார். நீங்கள் இந்த வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யோவானுக்கு தேவன் ஆகவேதான் இதை யோவான் எழுதிய வெளிப்படுத்தின சுசேஷம் என்று எழுதப்படவில்லை. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம். அங்கே அவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை முதலாவது படிக்கிறேன். அவனோடு பேசுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான்
தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலத்தை போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தம் கேட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். இந்த வேத வசன பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தயவு செய்து 11ஆம் வசனத்திலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து படிப்போமா? இதுதான் நம்முடைய பைபிள் ரீடிங். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரையுள்ள வசனங்கள் படிப்போமா? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலை களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல விழுந்தேன். அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்புகளும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் கண்கள் அடிக்கடி பூமியையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் யோவானுக்கு நீ வெளிப்படுத்திய இந்த விசேஷித்த செய்தியை இன்று எங்களுக்கு முன்பாக நினைவூட்ட எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்தும். எங்கள் கண்கள் உன்னதத்தில் இருக்கிற உன்னதராகிய உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே தேவனுடைய பர்வதத்தில் இருந்த பொழுது தேவன் மோசேயினிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். நீ மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக. அங்கே நான் ஜனங்களை வந்து சந்திப்பேன். டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரம் என்ற வார்த்தைகள் தமிழ் ஆங்கில வேதாகமங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நவீன மொழிபெயர்ப்புகள் அதை டென்ட் ஆஃப் தி மீட்டிங் என்று மொழிபெயர்க்கின்றன. அப்படி என்றால் தேவன் மனிதனை சந்திக்கின்ற இடம். சந்திக்கின்ற இடம். மனிதர்களை சந்திப்பதிலே அவர் மிகவும் ஆவலுடையவராய் இருந்தபடியினால் மோசேக்கு அதை அவர் வெளிப்படுத்தினார். மோசே அப்படியே செய்தார். அதை செய்வதற்குரிய ஏற்ற ஆட்களை, பெசலியேல் போன்ற ஆட்களை தேவன் அவருக்கு தந்தருளினார். ஆயினும் அதற்கு பிறகும் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய தரிசனத்தை கண்ட மக்கள் எப்படி அவரை கண்டார்கள் என்று ஏசாயா எழுதுகிறார், எசேக்கியேல் எழுதுகிறார், தானியேல் எழுதுகிறார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தெய்வம் பூமிக்கு வந்த பொழுது இதே யோவான் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார். யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இது யோவான் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள். யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? அடுத்த வசனம், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், எனக்கு பின் வருகிறவர், அவர் என்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை குறித்து பலவிதமான கண்ணோட்டங்களை உடையவர்களாய் இருக்கிறோம். இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் தன்னை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதன் அடிப்படையில் நம்முடைய உறவு அவரோடு இருக்கும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பெயர்கள், என்னை காண்கிறவரே என்று அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் யாருமே காணாத நேரத்தில் உதவி செய்தார். உதவியற்ற நேரத்திலே அவர் உதவி செய்தார். ஆகவே யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் தருகிறவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பெயர்கள் சில வேளைகளிலே அது சாதாரண பெயர்களாயிருக்கு. ஆனால் தமிழிலே ஒரு பெயர் உண்டு, காரண பெயர் என்று ஒரு பெயர் உண்டு. பெயரிலே புனை பெயர். சில பேர் கதை எழுதும் பொழுது சொந்த பெயர் எழுத மாட்டாங்க, அதுக்கு பேர் புனை பெயர். நீங்க கூட பேங்க்ல எப்பயாவது இன்னாருக்கு பேமெண்ட் அனுப்பணும்னு ஒரு வழக்கமா வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் போட்டீங்கன்னா சிஸ்டம் கேட்குது, யூ வாண்ட் டு கிவ் அ நிக் நேம் கேட்குது. ஸோ நீங்க ஃபுல் நேம் எழுதாம ஒருவேளை தமிழ்நாடு பவர் சப்ளை கார்பரேஷன் இபின்னு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற அநேக பெயர்கள் மனிதர்களுக்காக இருந்தால், யாபேசை குறித்து பெயர் சொன்னதற்கு காரணம், அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றாள், பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு. ஆகவே துக்கம் என்றே பெயர் வை. பெயர்கள் அப்படி இருக்கு. தேவதூதன் மரியாளுக்கு சொன்னான், அன்னை மரியாளுக்கு, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சித்து மீட்டெடுப்பார். இந்த வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சி ஏன் நமக்கு முக்கியம்? ஏன் தேவன் வெளிப்படுத்தினார்? அன்பான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்திலே ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் நியாயாதிபதி. சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அவர் கரம் நீட்டி தொட்டு சுகமாக்குறார். ஆனால் அது முழுமையான தன்மை அல்ல. அவர் எரி நரகத்திலே பாவம் மன்னிக்காதவர்களை அனுப்ப வேண்டிய ஒரு நீதியை உண்டு பண்ணி இருக்கிறார். வேதாகமத்திலே வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது, இஸ்ரவேலர்களுக்கு வாதைகள் வரவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே இறைவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தவர்கள், அவர் சிந்திய இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர்களுக்கு வருகின்ற தண்டனைகள் அவைகள் சாதாரணமானவை. வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே மனிதர்கள் சாவை தேடுவார்களாம், ஆனால் அவர்களால் சாகவே முடியாது. நாயினே விதவையின் மகன் செத்தான், சாவை ஜெயித்தவர். ஜீவன் அங்கே போனார், அந்த மரணத்தின் ஆவி போட்டுட்டு ஓடிடுச்சு. சர்வ வல்லவர் போனார், லேகியோனுக்குள்ள இருந்த 6000 ஆவி விட்டா போகுதுன்னு பண்ணிக்கிட்ட போயிடுச்சு. சாவாமையை தரித்த ஜீவன் உள்ளவர் லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்றார். நல்ல வேளை பேர் சொல்லி கூப்பிட்டாரு, இல்லைன்னா பொதுச்சமெல்லாம் வரிசையா வந்திருப்பான். இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும். லாசருவே வாண்டான், செத்தமெல்லாம் வாண்டா, எத்தனை பேர் வந்திருப்பானோ தெரியல. அந்த சம்பவத்தை எழுதுறதுக்கே ஆள் இருந்திருக்காது, எல்லாம் ஓடி இருப்பாங்க. அவர் சாவாமை உடையவர் ஆகிலும் பாவம் மன்னிப்பை பெற வாய்ப்பிருந்தும் அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் போவதை தவிர்க்க முடியாதவர். நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது, தேவனுடைய முழு தன்மையையும் நாம்
அறிய வேண்டும். ரொம்ப முக்கியம். விக்கிரகம் என்றால் என்ன? யோவான் தன்னுடைய கடைசி நிருபத்திலே இப்படி எழுதுகிறார். மன்னிக்கும், நிருபத்திலே அவர் எழுதுகிறார், பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்றார். நம்முடைய எண்ணத்தின்படி விக்கிரகம் என்பது உயிரற்ற சிலைகள், மரங்கள். சில வேளைகளிலே நமக்கு விக்கிரகமாக இருப்பது நம்முடைய பண ஆசை, பதவி, நம்முடைய சுகம், நம்முடைய திறமைகள். அதுதான் ரொம்ப என்ன பண்ணுவோம், நம்ம முக்கியப்படுத்துவோம். நேபுகாத்நேச்சார் அப்படித்தான் சொன்னார், என் கை கட்டிய பாபிலோன் நகரம் விக்கிரகம். சொல்கிறேன், தவறா நினைத்துக் கொள்ளாது. முழுமையான தெய்வத்தை அறியாமல் உங்களுக்கு வசதியான ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் நம்பி வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் கும்பிடுவது முழுமையான தெய்வத்தை அல்ல, ஒரு விக்கிரகம். ஸ்ட்ராங் வேர்ட் நான் யூஸ் பண்றேன். முழுமையான தெய்வம் வெறும் மனதுருக்கம் உடையவர் மட்டுமல்ல. முழுமையான தெய்வம் நீதியாய் நியாயம். முழுமையான தெய்வம் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் தண்டிக்கிறவர். இந்த இரண்டுக்கும் இடையிலே அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி இருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் தெய்வம் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர், இப்பொழுது மன்னிப்பார், செத்த பிறகும் மன்னிப்பார், நியாய தீர்ப்பிலும் மன்னிப்பார், கடைசி வரைக்கும் மன்னிப்பார் என்று நினைக்கிறவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை திருத்துவதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. இது மட்டும் இல்லாவிட்டால் நம்ம இஷ்டம் போல வாழ்வோம். அப்படிதான் வாழ்வோம். ஏன்னா நமக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, கிருபை, சூப்பர் கிரேஸ், ஐடி கிரேஸ், அப்புறம் ஹை கிரேஸ், ஹையர் கிரேஸ், எல்லா கிரேஸும். ஆரம்ப நாட்கள்ல கிரேஸ்னாங்க, அப்புறம் ஹைப்பர்னாங்க, அப்புறம் சூப்பர்னாங்க, இப்ப கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிருபை ஒரு நாள் முடிவுக்கு, எல்லாம் சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளது, ஆகிற வரைக்கும் இருக்கு. கிருபை ஒரு நாள் முடிவுக்கு எதிர்பார்த்து சொல்லுங்க. கிருபை ஒரு நாள் முடிவுக்கு வரும். அன்னைக்கு மனம் திரும்பணும்னு நினைப்பாங்களாம், என்ன பண்ண முடியாதான். அன்னைக்கு சாகணும்னு நினைப்பாங்களாம், என்ன பண்ண முடியாதான். அன்னைக்கு கேட்பாங்களாம், நாங்க உங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலையா? எப்பொழுது உங்களை ஏழையா பார்த்தோம், பச்சையா பார்த்தோம், பட்டினியில பார்த்தோம், நாங்க பார்க்கவே இல்லையே, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இப்ப எனி நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு நாள் நோ மோர் சான்ஸ், நோ மோர். இதை நாம் அறிந்திருக்கு. இதற்காகத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம சுவிசேஷத்தை மட்டும் படிச்சுட்டு விசேஷத்தை படிக்காட்டினா எப்படி? ஆவியினால் ஆவியாய் இருக்கிற தெய்வம் மாம்சத்தின் சரீரத்தை அணிந்த அவதாரமாய் வந்த பொழுது இறைவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார் 4 சுவிசேஷங்கள். ஆனால் அவர் தொடர்ந்து என்ன செய்வார்? புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் படிச்சாலே கொஞ்சம் கொலை நடுங்கணும். சில பேருக்கு எதுவுமே நடுங்காதுங்க. அவங்க முதலாவது தங்களுக்காக ஜெபம் பண்ணும். என்னன்னா, ஆண்டவரே, நீ கொடுக்கிற எச்சரிக்கை எனக்குள் ஒரு பயபக்தியை உருவாக்க. இதை படிச்சீங்கன்னா நியாய தீர்ப்பு உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பேசின வார்த்தையெல்லாம் நமக்கு வருமா? நம்ம செஞ்ச செயலெல்லாம் வெளியாகுமா? அதை முதல்ல படிச்ச உடனே எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஆசைங்க நினைப்பாங்க. அது அடுத்தது தண்டனை கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அப்படி மன்னிக்கப்பட்ட பாவங்கள்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும் கதை? ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை எல்லாம் சொன்னா பக்கத்துல கூட உட்கார மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க சில பேர். ஆண்டவர் நமக்கு உடனே நீங்க எல்லாம் நினைச்சீங்க, குமார் ரொம்ப பாவம் செஞ்சிருக்காரு, அவர் நான் அந்த மாதிரி பாவமே செய்யல நினைக்கிறாரு. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம்.
இதுல என்ன பெரிய பாவி சின்ன பாவி? எல்லாரும் நாம் பாவம் செய்கிறோம், தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம். ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்திற்குள் செல்ல. இது எங்க எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்பிக்கையோடு நீங்களும் நானும் வாழ்வதற்கு இந்த புத்தகம் தான் அடிப்படை. இல்லாவிட்டால் நம்முடைய மனம் சொல்லும். சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் வீணா விசுவாசியா வாழ்ந்தேன், வீணா பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், வீணா பாவத்தை விட்டு விலகினேன், வீணாகவே நான் பயபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தால்தான் அவர், நீங்கள் அவருக்குள் இருப்பதினால், அவர் உங்களுக்குள் இருப்பதினால் உங்களுடைய சகல கிரியைகளுக்கும் அவரோட கூட பலன் சீக்கிரமாய் வருகிறது. அல்லேலூயா. இதை படிக்கும் பொழுதுதான் நன்மை செய்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க முடியும். இதை படிக்காவிட்டால் அடப்போ எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், வாழ்ந்துட்டு போகலாம், வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் என்று நம்முடைய மனம் மிகவும் சோர்ந்து போகும். மரணத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, இதை படிக்கும் பொழுதுதான் திரும்ப ஒரு புதிய பட்டணத்திற்குள்ளே நாம் வாழ போகிறோம். அல்லேலூயா. பில்லி கிரஹாம் அவர்கள் என்னுடைய மரணத்தை குறித்து எழுதும் பொழுது இப்படி சொன்னார், ஒரு நாள் நான் மரித்து விட்டேன் என்ற செய்தி உங்களுக்கு வரும், அதை நம்பாதிருங்கள். One day you will hear a news I am dead. Don't believe it. I would have merely changed my address. என்னுடைய முகவரியை நான் இந்த வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணு என்ன பண்ண போறதில்ல. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அந்த மனுஷனுக்கு. தேவன் வல்லமையாய் நம்முடைய காலகட்டத்திலே நாம் அறிந்த ஒரு மனிதர், அவர் சொல்லுகிறார், I would have merely changed my address. அவருக்கு எங்கிருந்து இந்த விசுவாசம் வந்தது? இங்கிருந்து அந்த விசுவாசம். இதை காட்டிலும் சிறந்த ஒரு பட்டணம், இதை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நெருக்கமாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம், இதை காட்டிலும் முடிவில்லாத ஒரு ஜீவன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாய் 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 எக்ஸைட்டிங் பிளேஸ். அது ஒரு அற்புதமான இடம். ஆகவே இந்த உலகத்திலே சில காரியங்களை நாம் உதறி தள்ளுகிறோம், விட்டு விலகுகிறோம், வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். அதை நாம் நஷ்டம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு நகரத்தை, ஒரு இடத்தை தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒன்று, இறைவனுடைய முழு தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஒரு நியாயத்திற்கு உண்டு என்ற எச்சரிக்கையோடு வாழ நம்மை உணர்த்துகிறது. இருதயம் உணர்வுள்ளவனாய். இருதயம் வழக்கமா எப்படின்னா, மாட்டிக்காம தப்பு பண்ணா பண்ணலாம். பொய் சொல்றவங்க எல்லாம் ஏன் தெரியுமா சொல்றாங்க? நான் சில பேர்ட்ட கேட்டிருக்கேன், ஏன் பொய் சொல்றேன்? மாட்டிக்கிட்டா இன்னொரு பொய் சொல்லிடலாம். நான் படிச்சு பார்த்தேன் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் பரலோக மாட்டான்னு. பொய் சொல்றவன் பரலோகமா மாட்டான். அதனால இன்றாயிலும் பொய் சொல்லுவவர்கள் மனம் திரும்புவது நல்லது. ஏன்னா நம்ம இதெல்லாம் சீரியஸா எடுக்கிற இது இல்லை. ஆனா என்ன பண்ணுது, சில பேர் சொல்லுவாங்க, சின்ன பொய், பெரிய பொய், ஒயிட் பொய், கருப்பு பொய். தேவனுடைய பார்வையில கிரே கலர்னு ஒண்ணு கிடையாதுங்க. ஒண்ணு பிளாக், இல்லாட்டினா ஒயிட். மனுஷன் தான் கிரேன்னு சொல்லி தன்னையே ஏமாற்றி கொள்கிறான். ஒரு சாதாரண கார். இந்த புத்தகம் தான் சொல்கிறது, இவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஒரு லிஸ்டே போட்டிருக்கு, வெளிப்படுத்தல போட்டிருக்கு. 1 2 3 4 5 6 இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது. நம்ம வேணா பூமியில என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அங்க இதெல்லாம் செல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்க செல்லும்னு நினைக்கிறது அங்க செல்லாதுன்னு போட்டிருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ அப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள், சர்ச்சைக்கு வந்து அல்லேலியா போட்டு காணிக்கை போட்டால் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருப்பார், 1000 மடங்கு உன்னை உயர்த்துவார். அப்பதான் ஜனங்கள் கேட்டு ஏமாந்து போய் காசு போடுவாங்க. காசு வேணா கறக்கலாம்,
ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தனியாக படித்து நம்முடைய வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ளாவிட்டால் தேவன் கொடுத்த வாய்ப்புகளை நாம் இழந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் யார் என்று முழுமையாய் சொல்லு. வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று நமக்குள் எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய விசுவாசத்துக்கும் பலனுக்கும் தியாகத்திற்கும், விசுவாசத்திற்கும் நம்முடைய தியாகத்திற்கும் ஒரு பலன் உண்டு என்று நம்மை தைரியப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பிசாசுக்கு முடிவு உண்டு என்று அவன் மீது பயந்து பயந்து வாழ்கின்ற அந்த பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இதை படியுங்க. இது உங்களுக்கு புரியாதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியுங்க. அதனாலதான் எந்த புத்தகத்திலும் இல்லாம இதுல போட்டிருக்காரு. இதை படிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், இத கேட்கிறவனுக்கு நீங்க புரிஞ்சா ஆசீர்வாதம். இந்த புத்தகத்தை சொல்ல படிக்கிறத குறைஞ்சபட்சம் ஒண்ணுமே இல்லாட்டா ஐயோ ஐயோன்னு எல்லாம் போட்டிருக்கு. அதை கேட்டாலும் என்ன ஆயிடும், நமக்கு கொஞ்சம் ஐயோ ஐயோன்னா உடனே நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா? இந்த புத்தகத்துல வேற எதுவும் புரியாட்டாலும் ஐயோ ஐயோ புரிஞ்சாலே போதும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் உஷாராகணுங்கிறவங்க உஷாராகணும். வாழ்க்கையிலே எச்சரிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரலோகத்தை குறித்த வச்சிரக்கல். ஐயோ எத்தனை கல்லுங்க இருக்கான்? 12 கல்லு. இது பேரே நமக்கு தெரியாது. அதுல இருக்கிற கல்லு, அந்த கல்லை ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நமக்கு இதுதான் இதுன்னு என்ன பண்ணாது, நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு புரியுற மாதிரி, ரோடெல்லாம் கோல்டா. என்னது ரோல்டு கோல்டு இல்லைங்க, ரோடெல்லாம் ஐயோ அடுக்குமாடி குடியிருப்பா. பாப்பா எல்லாருக்கும் ஒரு மேன்ஷன். I have many mansions for you. வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சின்ன வீடா இருக்கு, சைஸ் சின்னது. நான் சொல்றது ஏரியா சொல்றேன். ஏரியா சின்ன ஏரியாலாம் கவலையே படாதீங்க. இங்கே வில்லா வேணுங்கிறவங்களுக்கு வில்லா கொடுக்கும், அங்க பிளாட் வேணுங்களுக்கும் 3 bedroom 5 bedroom 10 bedroom நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு என்னங்க இருக்கும். ஆனா இப்ப என்னவென்றால் அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவரை நோக்கி பார்த்து மகிழ்ந்திருப்போம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவ கிரீடம். எல்லாம் கை வச்சு பாருங்க. இப்ப ஒன்னும் கிரீடத்தை காணும், ஆனா அவர் ஒண்ணு கொடுப்பாரு. அதை கொண்டு போய் அவருடைய காலில் இறக்கி வைப்பேன். அல்லேலூயா. இவைகளையெல்லாம் நமக்கு ஆண்டவர் நினைவு. வெறும் பாசிட்டிவாவே இந்த புக்கை எழுதி முடிச்சிருந்தா அப்படியே கண்ணில் வச்சு கொண்டாடலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறாரு. 7 சபைகளுக்கு நான் சொல்கிற செய்தியை கவனிங்கள். சுவிசேஷங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்துவை அறிந்து ஆராதிப்பவர்களுக்கு. தேறினவரிடத்தில் ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. இது பொதுவான சுவிசேஷம் அல்ல. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, உன்னதத்துக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஆலோசனை அல்ல, கட்டளை. 7 சபைகள் இங்கே சொல்லப்படுகின்ற, அதை குறித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. நாம் முதலில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சபையையும் கடைசியாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சபையும் இன்று பார்க்க இருக்கிறோம். புக் இருக்குன்னா கவர் டு கவர் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முதல்ல ஒரு பக்கம் படிக்கிறது, கடைசியில ஒரு பக்கம் படிக்கிறது. அதனால தயவு செய்து இன்னைக்கு 2 புக்கை மட்டும் நம்ம பாக்குறதுனால நீங்க கவர் டு கவர் படிச்சு விட்டுறாதீங்க. நீங்க எல்லாவற்றையும் படித்து பாருங்கள். எல்லா விதமான தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு மிகவும் அவசியம். முதலாவதாக ஒரு சபையை குறித்து எழுதுகிறார். சில பேர் இதை நினைக்கிறாங்க, இவங்களெல்லாம் இப்பொழுது துருக்கி என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில் இருந்த சபைகள். எபேசு முதல் லவோதிகா வரையிலும் இந்த துருக்கி என்ற தேசம். உங்களுக்கு தெரியுமா, முதல் நூற்றாண்டிலே துருக்கி 100% கிறிஸ்டியன் நேஷன். 100%. இன்று துருக்கி 100% இஸ்லாமிக் நேஷன். அதை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை.
முதலாவது எபேசு சபையை குறித்து பார்க்கிறோம். எபேசு சபையினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். ஹலோ, கை விரல் ஒடிஞ்சிருக்கு அப்படின்னு, சாரி கை உடஞ்சிருக்குன்னா சில பேர்கிட்ட கேட்டா எல்லாம் நல்லா இருக்குங்க, நான் யூஸ் பண்றேன். நீ யூஸ் பண்றீங்க, ஆனா உள்ள போன் என்ன இருக்கு? கிராக்கு. எனக்கு ஒண்ணும் வீங்கலைங்க, வீங்கல, ஆனா போன் என்ன இருக்கு? எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? ஒண்ணுல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், ஒண்ணும் தெரியல, ஆனா போன் என்ன பண்ணிருக்கு? உள்ளுறுப்புகளும் அப்படித்தான். ஸ்கேன் பண்ணாதான் என்ன இருக்குன்னு தெரியும். எக்ஸ்ரேல தெரியாது, தொட்டு பார்த்தா தெரியாது, தடவி பார்த்தா தெரியாது, கண்ணில் பார்த்தா அப்பதான் ஸ்கேன் எடுக்கிறோம்னு சொல்றான். ஆரம்ப நாட்களிலே மருத்துவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் இல்லை. இது நம்ம சொல்ற இந்த ஸ்டெத்தோஸ்கோப் தானே, ஸ்டெத்துன்னு சொல்லி பேரே மறந்து போச்சு. இதுவே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆண்கள் பெண்களுடைய ஹார்ட் பீட்டை காதை வச்சு கேட்க முடியாது. இப்போ ஒரு பெண் டாக்டர்னா லேடி டாக்டர் காதை வச்சு கேட்டுடலாம். அதனால முதல் ஒரு பேப்பர் எடுத்து ஃபனல் மாதிரி ஒன்று பண்ணி அதை வச்சு இந்த லப் டப்னு சத்தம் கேட்டாராம். பின் நாட்களிலே அதை டெவலப் பண்ணி தான் இந்த ஸ்டெத் பயன்பட்டு வந்துச்சு. அதே மாதிரி இப்படி உண்மையான காரியங்கள் என்ன என்று ஸ்கேன் வரைக்கும் வந்திருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரா பார்த்தா தெரியாது, ஸ்கேன்ல தெரியும். இப்ப இது முதல் ஸ்கேன். 7 ஸ்கேன் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது துருக்கியில இருந்த சர்ச்சிங்க, நமக்கு இதெல்லாம் செல்லாது, அது நம்மளை ஏமாத்திக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்த 7 சபை என்பது வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்த மக்களுடைய நிலைமை. இல்ல, நம்ம இந்த 7லயும் இருக்கிறோம். என்ன, ஒரு நேரம் 1ல இருக்கும், ஒரு நேரம் 5ல இருக்கும், ஒரு நேரம் 6ல இருக்கும், ஒரு நேரம் என்ன பண்ணிருக்கோம் 7ல இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரே ஸ்தல சபை. எல்லாரும் இதுல நம்ம 1லயும் இல்ல, எல்லாரும் இதுல 6லயும் இல்ல, எல்லாரும் இதுல 7லயும். அப்படின்னா அர்த்தம், நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களும் இந்த அனுபவங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. சில வேளையில ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு நாள் இப்படி போகுது, பிலடெல்பியா மாதிரி இருக்கு, ஒரு நாள் மறுபடியும் லவோதிக்காது. இது மட்டும் ஒரே சபையிலே ஒரே குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் வெவ்வேறு அனுபவங்களில் இருக்க முடியும். முதலாவது சபையை பார்ப்போம். இதை 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா அதை படிக்கிறவனுக்கு ஆசீர்வாதமா, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கவனிங்கள், எங்க சன் ஷெர்வுட் ஹால் சேத்பட்ல ஒரு ஸ்கூல் படிப்பார். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ். ஆஃப் இயர்லி ரிப்போர்ட் வரும், ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, இஸ் எ வெரி நைஸ் பாய், ரியலி நைஸ் பாய், வெரி ஜென்டில் பாய். அடுத்து 3வது, he has great potential. என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் கட்டுறோம்ல, அதுக்கு நமக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கீழே போனா மேக்ஸ் ஜஸ்ட் பாஸ். இது ஒரு இன்ஜினியரிங் படிச்சது கர்த்தருடைய கிருபையில பாஸ் பண்ணார். ஏன்னா மேக்ஸ் வீக்காவே இருந்துச்சு, நான் ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி அவரும் மேக்ஸ் வீக் போல. ஆண்டவர் பாருங்க, நம்ம படிச்ச உடனே ஏதாவது சொன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் நம்ம நிப்பாட்டிடுவோம்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்றாரு, ஐயோ உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும், உன்னுடைய சகிப்புத்தன்மை எனக்கு தெரியும், உன்னுடைய பொறுமை தெரியும், பொய் பேசுற ஆளு உனக்கு தெரியும், இருந்தாலும் சரி விட்டு வை அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, விட்டு வச்சிருக்க, எல்லாம் தெரியும். இதெல்லாம் படிச்ச உடனே அப்பா ஆண்டவர் நம்மளை பத்தி 5 பாயிண்ட் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சவுக்கு எடுத்து அடிக்கிறது இல்லை, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏற்றுவார்.
ஏன்னா நம்ம நோகாம நம்ம திருத்தணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா கடைசியில வேற வழியே இல்லாட்டினா அவர் சிச்சிப்பார். ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சிச்சை இல்லை. அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நோகாம நம்மள சரி பண்ணிடணும். அடுத்த சொல்லு ஆயிலும், தொடர்ந்து படிங்க. ஆயிலும் ரைட். இப்போ டயக்னைஸ் முடிஞ்சு போச்சு. ஸ்கேன். ஸோ வெளியே எல்லாம் வேலை எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா உள்ள என்ன கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்னா, ஆரம்பத்துல அன்பினால் செய்ய ஆரம்பிச்ச, இப்ப நீ வேலை 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 வேலைன்னு பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா அன்பால என்ன பண்ணல, செய்யல. அதுல உனக்கு பணம் வருது, அதுல உனக்கு பாராட்டு வருது, அதுல உனக்கு புகழ் வருது, அதுல உனக்கு ஒரு பெருமை வருது. இப்ப நீ செய்யறப்ப வெளியில இருந்து பாக்குறவனுக்கு நீ ரொம்ப பெரிய நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்ப நீ செய்யறது எனக்காக செய்யல, மனுஷர்களுக்காக. இது வெளியில தெரியாதுங்க, ஸ்கேன் போட்டாதான் தெரியும். ஆகிலும் ஆதி நிலைமையிலிருந்து நீ வந்து விட்டாய், அன்பை விட்டு விட்டாய். இப்ப நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்தது படிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பாருங்க பாருங்க பாருங்க. இப்ப கடவுள் வந்து உங்களுக்கு டயக்னைஸ் பண்ணி மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. நீ சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மனம் திரும்பு. இங்க இருந்து என்ன பண்ணிட்ட, இங்க வந்துட்ட. நம்ம மறுபடியும் அங்க போகணும்னா நமக்கு ஒரு உணர்வு வேணும். என்னன்னா, ஒரு காலத்துல இங்க இருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டோம்? நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. ஏன்னா நம்முடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய கிரியைகள் நன்றாய் இருக்கிறது, பிரயாசங்கள் நன்றாய் இருக்கிறது, பொறுமை நன்றாய் இருக்கிறது, கொல்லாதவர்களை சகிக்கிறோம், பொய் சொல்லுகிறவர்களை வச்சுக்கிட்டு நம்ம தெரியாத மாதிரியே நினைக்கும். பேசுறது பொய் தெரியும், ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படி இருக்கோம், தெரியாத மாதிரி. எவ்வளவு நாள் ஊரை ஏமாத்த முடியும்? எவ்வளவு நாள் கடவுளை ஏமாத்த முடியும்? அரசியல்வாதிகளே சொல்றாங்க, நீங்க அநேக ஜனங்களை ஒரு எலெக்ஷன்ல ஏமாத்தலாம், இல்லாட்டினா ஒரு தொகுதியில் இருக்கிற மக்களை பல எலெக்ஷன்ல ஏமாத்தலாம். ஆனா எல்லா ஜனங்களையும் எல்லா எலெக்ஷன்லயும் என்ன பண்ண முடியாது. அரசியல்வாதி சொல்றேன், யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் ஃபார் அ லாங் டைம், ஆர் யூ கேன் ஃபூல் மெனி பீப்புள் ஃபார் சம் டைம், பட் யூ கேன் நாட் ஃபூல் ஆல் பீப்புள் ஆல் த. மனுஷனே இப்படி சொல்றானா, கடவுள்கிட்ட நம்ம போறப்ப நமக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஐயோ பொய் சொல்றாங்க, உணர்வுல கெட்ட ஜனமா இருக்கும். பொய் வந்து சாதாரண காரியம். அதை விட ஒரு பெரிய தவறு என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு. நன்றாய் கவனியுங்கள், வெளியே எவ்ரிதிங் நார்மல், ஆனா உள்ள இட் இஸ் நாட் நார்மல். நாட் நார்மல். வெளியில எவ்ரிதிங் பிஸி, உள்ள கடவுள் சொல்ற, நீ முதல்ல இங்க இருந்த அன்புல என்ன பண்ணிட்ட? அடுத்தது செய்யாட்டின மனம் திரும்பாட்டினா என்ன? நான் சொல்லுங்க, பாஸ்டர் முக்காம வந்திருக்காரு, மூட் அப்செட் ஆகி வந்தார் நினைச்சாரு. அடுத்த வசனத்தை படி, 5ஆம் வசனம். 2 இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை. கவனிங்க, கடவுள் நம் பட்சமா இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, ஆனா வெற்றி உண்டு. கடவுள் நம்ம விட்டு விலகிட்டார்னா, விலக மாட்டார்னு நினைக்காதீங்க, விலகிடுவார். Don't treat him lightly. Be serious. சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, தேவன் தம்மை விட்டு விலகி விட்டார் என்பதை சிம்சோன். When you believe God is with you when he has already left you, is a most dangerous position. தேவன் உங்களை விட்டு விலகிய பிறகும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற மாயையிலே இருப்பீர்கள் என்றால் அது மிக பரிதாபமான நிலை.
ஃபர்ஸ்ட் மெக்டொனால்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்ப எனக்கு அந்த பர்கர் எல்லாம் பார்க்குறப்ப இது இந்த வசனம் தான் ஞாபகம் வரும். மேலேயும் சில நல்ல பில்லர்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு செக்ஷன் இருக்கும், கடையில என்ன இருக்கும், கடைசியில் ரொம்ப பிள்ளைங்களே பயந்து போயிடாதப்பா அப்படின்னு அவர் கரெக்டாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் மருந்தையும் எழுதிட்டாரு. நீ இந்த மருந்தை ட்ரீட் பண்ண நீ அக்செப்ட் பண்ணாட்டினா உன் கதை கந்தல் ஆயிரும்னு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கடைசியில கேட்டுட்டு நொந்து போயிருவோன்ட்டு கடைசியில ஒரு குட் பாயிண்ட் எழுதுறாரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல. லாஸ்ட் பாயிண்ட், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதரின் கிரியை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எது இஷ்டம் இல்லையோ அது உனக்கும். அவர் கடைசியில ஒரு நல்ல ரிப்போர்ட், அதாவது அவர் பேக் பண்றப்ப நம்மளை வெறுப்போடு அனுப்பாம ஒரு கடைசியா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அதுக்காக நடுவுல இருக்கிறத நம்ம டைல்யூட் பண்ண வாழ்க்கையிலே வெளிப்படுத்தல் தேவன் யார் என்று முழுமையாக காட்டு. வெளிப்படுத்தல் அவருடைய மனம் திரும்புதலை, நம்முடைய மனம் திரும்புதலை அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது நாம் எப்படி ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு பரலோகத்திலே தேவ பிள்ளைகளாய் வாழ வாய்ப்பு உண்டாக்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. நியாயத்தீர்ப்பு உண்டு என்று தெரிகிறது. நம்முடைய நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு என்ற ஒரு உற்சாகம் வருகிறது. சாசுக்கு முடிவு உண்டு என்று வருகிறது. இப்பொழுது இந்த எபேசு சபையினுடைய காரியங்களை நாம் முழுமையாக நாம் அதை சம்மரைஸ் பண்ண வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். அதிக நற்கிரியைகள் ஆனால் குறைந்து போன தேவ அன்பு. Increased activities but decreased love. That was the state of the church at Ephesus. நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், மனம் திரும்பி உன் வாழ்க்கையை திரும்ப கட்டு. மனம் திரும்பி உன் வாழ்க்கையை திரும்ப கட்டு. அவர் இறுதியாக சொல்வது என்னவென்றால், உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க. ஏதேன் தோட்டத்திலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆதாம் ஏவாளுக்கு அருளப்படவில்லை. This gives perpetual life என்று சொன்னார். நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்க. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய இன்னொரு அம்சம் என்னவென்றால், நீங்கள் என்றும் இளமையாகவே இருப்பீங்க. இதுல பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் வயசாச்சுனால என் மேல இருக்க அட்ராக்ஷன் போயிடுச்சா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா அப்படி கேட்கலாம், மற்றவங்களை பார்த்து கேட்டாரு. நீங்க குடும்பங்களில வயசான காலத்துல அன்பு பெருகாம போறதுக்கு காரணம் என்ன? பழகிய புருஷ முகம், பழகிய மனைவியுடைய முகம். இப்ப பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மேல இருக்க அன்பு கூட புருஷன் பொண்டாட்டி மேல இருக்கிறது இல்லை வயசான காலம். சிலர் சொல்றாங்க வயசான காலம் இல்லை பாஸ்டர், கல்யாணம் ஆரம்பிச்சுலேயே இப்படிதான் இருக்கு. பழக பழக பாலும். அதனால கடவுள் பரலோகத்துல என்ன பண்ணுவாரா, உங்களை என்றும் இளமையாக வைப்பார். அல்லேலூயா. கிரீமே தேவையில்லை, மேக்கப்பே தேவையில்லை, போட்டெக்ஸ் குத்த வேண்டிய அவசியமே. ஜீவ விருட்சத்தின் கனியின் தன்மைகள் ஆயுசு நாட்களை கூட்டுவது மட்டுமல்ல, என்றும் நம்மை இளமையாக காணக்கூடிய தோற்றத்தை உருவாக்கும். 1000 வருஷம் வயசு அவங்களை பார்த்து என்னன்னு கூப்பிடுவாங்களாம்? ஏசாயா தீர்க்க தரிசனம்லாம் மறந்து போச்சா? 1000 வருஷம் ஆன மனுஷனை வாலிபண்ண நம்ம 40 ஆனவனே கிளவன் பெருசுங்கிறோம். என்னென்னமோ புத்தி அப்படின்லாம் சொல்றோம். 40 வயசு ஆயிடுச்சா இனிமே இந்த புத்திக்கிறோம். 1000 வருஷம் பரலோகத்துல இருந்தா கூட அவங்க எப்படிதான் இருப்பாங்களாம்? ஏனென்றால் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே ரெனியூவல்ங்க, ஆட்டோமேட்டிக் ரெனியூவல். ஏஜிங் ப்ராசஸ் will be reverse. இன்னொரு சபையை பார்ப்போம், கடைசி சபை. ஆண்டவருடைய கண்டிப்பை பெற்ற ஒரு சபை, லவோதிக்கேயா திருச்சபை. தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல்
22 வரை. இன்னைக்கு நம்ம நிறைய வசனம் படிக்கிறேன் தெரியுமா? படிக்கிறவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். படிக்க முடியாதுன்னு கவலைப்படாதீங்க, காதை திறந்து வைங்க. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, வெளிப்படுத்தல் அதிகமாய் படிக்கப்படுவதில்லை, வெளிப்படுத்தலை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணுவதும் இல்லை. ஆகவே மக்கள் குணப்படையாமல் இருக்கிறார்கள், உணர்வடையாமல் இருக்கிறார்கள், மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், பயந்து வாழ்கிறார்கள். கடவுளுக்கு பயப்பட வேண்டும், பயப்பட மாட்டார்கள். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, ஆனால் அவனுக்கு பயந்து கொண்டு. படிப்போமா? லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் படியுங்கள். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிராவது அனலாவாய் இருந்தால் நல்லா கவனிங்க. காஃபி கூட ஒண்ணு ஹாட் காஃபியா குடிக்கும், இல்ல கோல்டு காஃபியா என்ன பண்ணும், சூட காஃபியை குடிச்சிட்டு 1 மணி நேரம் ஆற வச்சு குடிச்சா இது காஃபியா அப்படின்னு சில வேலை சொல்ல மனசு வருது இல்லையா? அதுதான் வெது வெதுப்பான இலை. ரொம்ப சில்லுன்னு இருந்தா சூடாவது பண்ணிக்கலாம், ஆனா இது காலத்துல சூடு பண்ணுது. இந்த பழைய கதையே பேசிட்டு காலையில 6:30 மணிக்கு போட்ட காஃபி அப்படியே ஆவி வந்துச்சுங்க. ஆமா, நமக்கும் ஆரம்பத்துல ஆவி எல்லாம் வந்துச்சு. இப்ப காஃபியில ஆவியே சரி, ரொம்ப கூல் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, மறுபடியும் சூடு பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், நான் குடிக்கிறேன். ஏன்னா வெது வெதுன்னு இருக்கு. நல்ல டிகாஷன் காஃபியை வெது வெதுன்னு குடிச்சா அப்படி உள்ள போறது எல்லாம் வெளியே கொமட்டிட்டு. ஆகவே சொல்றார், நீ ஒண்ணு இப்படி இரு, இல்ல அப்படி இருந்தா மனம் திரும்பியாவது வருவ. நீ வெது வெதுப்பா இருக்கிறதுனால உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியல. எருசலேமே எருசலேம், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள விரும்புவது போல உன்னை என்னோடு சேர்த்துக்கொள்ள நான் எத்தனை முறை உன்னை அழைத்தேன், எவ்வளவு மனதுள்ளவனாயிருந்தேன், உனக்கோ ஆண்டவர் இது கோபமா சொல்ல, கவலையா எழுதுகிறார். இதை படிக்கிறப்ப இப்படி படிச்சிடக்கூடாது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல ஆனாலும் இல்ல, அப்படி படிக்க கூடாது. உன் கிரியைகளை நான் ஒரு துக்கத்தோடு பேச, குளிரும் இல்லை நீ அனலும் இல்லை. இந்த மாதிரி இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுற தவிர வேற வழியும். அடுத்த வசனம், நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுகுவேன். அடுத்தது, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதமிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று. அதான் கவனிங்க, இது விசுவாச அறிக்கை இல்ல. நம்ம கண்டிஷன் என்னன்னு நமக்கே தெரியல, கதை விட்டுட்டு இருக்கோம். நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியல, பெருமை பாராட்டிட்டு இருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ இவ்வளவு திமிரா பேசுறிய. நியாயமாமா? நியாயமாப்பா? என்னுடைய உதவி உனக்கு தேவை, ஆனா நீ என் உதவியே உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் திரவியம் ஐஸ்வர்யமான, திரவியம்னா செல்வம் தான், ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும். கடவுள்கிட்ட போய் நமக்கு நாம் மறைச்சு நமக்கு என்னங்க ஆக போகுது? அவர் சொல்றாரு, நீ இல்லைன்னு சொல்லினா நான் உனக்கு செய்வேனே. அடுத்த வசனத்தை படிங்க. நீ ஐஸ்வர்யமான 18. இந்த கவனிங்கள், இவ்வளவு மோசமான ஆள்கிட்டையும் கடவுள் இன்னொரு ஆலோசனை சொல்றார். பாரு, உன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு, நீ கேட்டா உனக்கு இது நான் என்ன பண்ணுவேன், தருவேன்.
நீ ஏன் கேட்க மாட்ட? Why don't you admit your fault? You are poor, but you act as if you are not poor. அதனால என்ன நடக்கிறது? நீ கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு மனசே கேட்டா கொடுக்க. என்ன கொடுப்பாராம் அவரு? உடமிடப்பட்ட பொன்னை போல. பொதுவாக பொன் என்பது விசுவாசத்தோடு இணைத்து பேசப்படுகிறது. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, நிர்வாணம் என்பது தேவனுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு, நம்முடைய ஜெபமற்ற தன்மை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாத தன்மை, அதாம் ஏவாளை போல ஓடி ஒளியிற நிலைமை. நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்கள், அது தேவனுடைய நீதியை நாம் தரித்துக் கொள்வது. கண்களுக்கு கலிக்கும், அதுதான் கண்ணாடி. அந்த காலத்துலாம் கண்ணாடி இல்லை, அதனால ஒரு மை மாதிரி ஒண்ணு இருக்குமா, அதை போட்டா கைன்னு கொஞ்சம் என்ன பண்ணுமா, தெளிவா தெரியுமா? அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்துலாம் மிரர் கிடையாது. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுலதான் என்ன பண்ணுவாங்க முகத்தை. அந்த மாதிரிலாம் பழக்கங்கள் இருந்த காலங்கள் உண்டு. அதுல மிக கொடுமையானது என்னவென்றால், எது ரைட்டு எது ராங்குன்னே நம்ம மெட்ராஸ் சொல்லுவாங்க, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எது அப்படின்னா என்னன்னா, எது ரைட்டு எது ராங்குன்னே தெரியல. இந்த தண்ணி போடுறோம் வருவான், நான் தான் ஸ்டடியா வர்றேன், நீங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா யாரு ஸ்டடியா இருக்கா? யார் ஆடிக்கிட்டு இருக்கா? யாரு தெனாவட்டா பேசுறா? யாரு பொறுமையா இருக்கு? யாரு சகிச்சுக்கிட்டு இருக்கா? யாரு இது? எல்லாமே உள்டா. சொல்லுங்க, எல்லாமே. நிறைய தெலுங்கு பிரதர்ஸ் இருக்கீங்க, தப்பா நினைச்சுக்காது. நான் மெட்ராஸ்க்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் கொல்ட்டின்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. எனக்கு அது என்னன்னு புரியல. புதுசு புதுசா சொன்னேன். ஒருத்தன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, இந்த தெலுங்குங்கிறத நீங்க இப்படி இங்கிலீஷ்ல இப்படி எழுதுனா அது தெலுங்கு, அது திருப்பி எழுதுனா கொல்ட்டின். ஓ அப்படியா, உள்டா. அதுதான் நம்ம உள்டா. சரியா? அது உண்மையோ கரெக்டா இல்ல. நான் வந்தவொடனே தமிழ்நாட்டுக்காரங்க இந்த வேர்டை இப்படி இப்படி மாத்தி எழுதி சொல்லலாம். கண்ணாடி சரியா இல்லாட்டி எல்லாமே தவறா. நம்ம கண்ணாடி கருப்பு கலரா இருக்கு, நமக்கு பாக்குறதெல்லாம் எப்படி இருக்கும்? நெஞ்சக்காமால வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியும். ரொம்ப ரிஸ்க்குங்க. உங்களுடைய பார்வை சரியா இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் தெரியவில்லை. எல்லா குறையும் மற்றவரிடத்தில் என்று நாம் நினைத்து கொண்டு திருந்தாமலே இருக்கணும். மனம் திரும்ப சொல்றாரு, கேட்டா உனக்கு அன்னோன் டெஸ்ட் பண்ணுவேன், உனக்கு ஃப்ரீயா கண்ணாடியும் போட்டு தருவேங்கிறார். உன் கண்களுக்கு கலிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அடுத்தது 19ஆம் வசனம் படிங்க. சிச்சிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த நாட்களிலே கடிந்து ஒன்று பேசுகிற காரியங்கள் அநேகருக்கு பிடிப்பதில்லை. பவுல் அதை குறித்து எழுதுகிறார், தங்கள் காதுக்கு இனிமையான பேசுகிற போதகர்களை கூலி கொடுத்து வைத்துக் கொள்கிறார்களாம். காதுக்கு யோவான் ஸ்நான காலத்துல அது வேற மாதிரி, என்ன பேசினாலும் காதுக்குள்ள போகாதபடி காதை அடைச்சிக்கிற விரியம் பாம்பு. பவுல் காலத்துல ஆட்கள் எல்லாம் மாறிட்டாங்க, விவரமான ஆட்கள். எங்க காசு கொடுத்து எந்த சர்ச்சுக்கு போனா எந்த ப்ரோக்ராம போட்டா நம்ம காதுக்கு இனிமையானத பேசுவாங்க. ஜி பிளாக்ல இருந்தப்ப ஒரு நாள் ட்ரிங்க் பண்றது தப்புன்னு கர்த்தர் சொல்ல சொன்னாரு. நான் அதை சொன்னேன். உடனே ஒரு ஃபேமிலி போயிட்டாங்க. பட் தொடர்ந்து நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்னு கேட்டேன். நானும் குடிப்பேன், எங்க அம்மாவும் குடிப்பாங்க, என் பொண்டாட்டியும் குடிப்பாங்க, எல்லாம் சேர்ந்து குடிப்பாங்க. நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நான் என்ன பண்றது? பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்க வெளிநாட்டுக்கு போனா, இங்கிலாந்துக்கு போனா குடிப்போம். ஓஹோ, இந்தியாவுக்கு ஒரு பைபிள், இங்கிலாந்துக்கு ஒரு பைபிள். ஏன் அதை ஆண்டவர் வெறுக்கிறார்? அது குடிச்சா அது தான் எஃபெக்ட் என்ன பண்ணும்?
வேதம் சொல்லுகிறது, புத்தியை அது மழுங்க செய்துவிடும். Your judgment will go wrong. ஏடா கூடமா நம்ம பேசுவோம், ஏடா கூடமா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிக்ஷையை அனுப்புவார். அனுப்புவாரு. யார் மேல் அனுப்புவாரு? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கண்ணோடு பரலோகம் வருவது. நீ 2 கையோடு நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கையோடு 2 காலோடு பரலோகத்துக்கு நரகத்துக்கு போயிடும், ஒரு காலோடு. அது ரொம்ப கடுமையான வார்த்தை இல்ல? பார்த்தா இரக்கமுள்ள கடவுள் சரி எப்படியோ வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சேர்த்துக்க கூடாதா? இல்லை. When God speaks to you repeatedly and you are repeatedly rejecting him and kicking his counsel, God will not allow you to be like that. உங்கள் மீது அன்பு கூறுகிறேன், மீது அன்பு கூறுகிறார். நம்முடைய கவனத்தை அவர் பக்கமாக திருப்ப வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவாராம்? ஆனா அது அவர் விருப்பம் இல்லைங்க. உன் மீது என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை, அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் நம்முடைய முகம் மாறுதுன்னு தெரிஞ்சு உன் மனம் மாறல அப்படின்னா, என் கண்ணு உனக்கு இது சரியில்லை மகளே, சரியில்லை மகனே, நீ பண்றது சரியில்லை, பேசுறது சரியில்லை, நீ யோசிக்கிறது சரியில்லைன்னு சொன்ன பிறகும் தொடர்ந்து செய்வாய் என்றால் கடவுள் என்ன பண்ணுவாராம்? சிக்ஷை என்னும் கோலை எடுப்பார். யவோதிக்க சபையை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு எல்லாம் தர விரும்புறேன், நீ மனம் திரும்பினா போ. ஆனா நான் உன் மீது ரொம்ப அன்பு கூறுகிறேன், என் உயிரையே கொடுத்தேன். ஆனா உன்னை உன் இஷ்டத்துக்கு விட முடியாது. அதுல பார்த்து சொல்லுங்க, கடவுளுக்கு மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால சுய இஷ்டத்துக்கு உங்களை விட்டுற மாட்டாரு. ஹலோ, நீங்களே சொன்னீங்க, இப்ப சிக்ஷை வரும், கட்டாயம் தவிர்க்க முடியும். அந்த சிக்ஷை நம்மை அழித்து விடாது. அந்த சிக்ஷை நம்மை கர்த்தர் பக்கமாக திருப்போம். அல்லேலூயா. யோனா தான் நல்ல எக்ஸாம்பிள். கர்த்தர் சொல்லிட்டாரு இங்க போன்னு சொன்னாரு. அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு யோனாவுக்கு நன்றாக தெரியும். ஆனா இவன் டிக்கெட் வாங்கிட்டு எங்க போறாங்க? யோனாவின் நிமித்தம் புயல் அடிக்குது. நீங்கள் ஒருவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் போவீர்கள் என்றால், தொடர்ந்து துணிகரமாய் பேசி செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் நிமித்தம் குடும்பம் முழுசுக்கு என்ன வரும்? எது வரைக்கும் வரும்? தூங்கி கொண்டிருக்கிற யோனா கண்ணை விழிச்சு கடைசியா ப்ராஃபட் சொல்றாரு, காத்து அடிக்கிறதுனால பிரச்சனை இல்லையா, உங்க கப்பல்ல ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுயா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் யார் காரணம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. யோனா காரணமா? இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? Until God gets our attention and we repent, the storm will only increase. The storm will not subside. கடைசியில யோனா ரிக்வெஸ்ட் பண்றாரு கப்பலுக்கு வந்து, என்ன தூக்கி என்ன பண்ணுங்க பிரதர், சொல்யூஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் பிரதர், சிஸ்டர்ஸ், ப்ராப்ளத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். மற்றவங்க ப்ராப்ளம் சொல்ற வரைக்கும் ப்ராப்ளம் தீராது. நான் தான் பிரச்சனைக்கு. நம்ம போய் தாவீது அழகாய் சொல்கிறார், நான் மனுஷர் கைகளில் விழக்கூடாது, நான் யார் கையில? போய் தேவனிடத்தில் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய கவனத்தை இப்பொழுது உம்பக்கமாய் திருப்பினீர். நான் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். மிஸ்டேக் இஸ் வித் மீ, என்னை மன்னியும். கஷ்டப்படுறேன். தூக்கி கடல்ல போட்டாங்க, சரி நீந்தி ஓடலான்னு பார்த்தா இன்னொன்னு மாட்டிச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு பிரச்சனை போனா அது முந்தின பிரச்சனையோட பெருசா இருக்கும். வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு பிரச்சனை காட்டிலும் பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை அப்படின்னா உட்காந்து யோசிங்க.
சமூகத்துல முதல்ல கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது தொடர்ந்து உமக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்னுடைய கவனம் உன் பக்கம் இருக்கா, உங்களுடைய உதவியை நான் நாடுகிறேன். ஆண்டவர் ஓதிக்க சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாந்தி பண்ணி போடுவேன். யோனாவுடைய கேஸ்ல யோனா வயிற்றுல வச்சிருந்த மீனுக்கு ஆண்டவர் வாந்தி உண்டாக்கிட்டார். அது போய் என்ன பண்ணிடுச்சு, நினிவே கரை ஓரத்திலே. யோனாவுடைய பிரேயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேயருங்க. மீன் கறி சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணல, சீஷர்கள்லாம் பொரிச்ச மீன் சாப்பிட்டு ப்ரே பண்ணாங்க. ஏன்னா கலிலேய கடற்கரையில இவர் என்ன பண்ணாரு, பொரிச்ச மீன் அப்பமெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீசஸ் காத்துக்கிட்டு இருந்தார். மீனை சாப்பிட்டுட்டும் ஜெபம் பண்ணலாம், மீன் வயிற்றுக்குள்ள இருந்தும் ஜெபம். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒரு வழி செய், ரட்சிப்பு கர்த்தருடைய. யோனாவுடைய லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச். நீங்கள் தேவனை விட்டு தூர போகும் பொழுது விலை அதிகமாய் கொடுப்பீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே வரும் பொழுது விலையே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் எளிதாய் இலவசமாய் உடனடியாய் மாற்றுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை திறந்தால் நான் உள்ள வரேன். இவ்வளவு மோசமான ஆள்கிட்ட நம்ம வெளியே இருந்து என்ன சொல்லுவோம், இனிமே உன் மூஞ்சில என்ன பண்ண மாட்டேன், குளிக்க மாட்டேன், நீ நிர்வாணியா இருக்க, நீ பரிதபிக்கப்படுற நிலையில இருக்க, மோசமானவனா இருக்க, பொய் சொல்ற, திமிரா இருக்கிற, ஒண்ணுமே இல்லாம இருந்துகிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி பீத்திக்கிற, இனிமே உங்ககிட்டே என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவர் இப்படி இல்லைங்க, என்ன சொல்றாரு, தட்டிக்கிட்டே இருப்பேன். அவர் நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, தட்டுங்கள். அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு திறக்கும் வரை தட்டுங்கள். நாமே அப்படி தட்ட வேண்டும் என்று சொன்ன கர்த்தர், அவரும் நாம் திறக்கும் வரையிலும் தட்டிக்கொண்டே இருப்பார். நீங்கள் இந்த தீர்மானம் செய்ய, இன்னும் எவ்வளவு நாள் அவரை தட்ட விடுவீர்கள், இன்னும் எவ்வளவு நாள் அவரை வாசலுக்கு வெளியே நிற்க வைப்பீர்கள், இன்னும் எவ்வளவு நாள் உங்கள் உள்ளத்தின் கதவை திறக்காமல் அவரை வேதனைப்படுத்துவீர்கள். இன்று ஒரு முடிவுக்கு வரும். ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் தங்கும், நான் உம்மோடு தங்க விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஒரு பெரிய ஓவியர் இயேசு கிறிஸ்துவினுடைய லாஸ்ட் சப்பர் அதை வரைவதற்காக அந்த நாட்களில் எல்லாம் ஒரு பிசிக்கல் மாடலை வச்சுதான் டிராயிங் போடுவாங்க. ஜீசஸ்க்கு ஒரு ஆளை வச்சுட்டாரு, டீச்சருக்கெல்லாம் வச்சுட்டாரு, பீட்டருக்கெல்லாம் வச்சுட்டாரு, யோவானுக்கும் ஒரு ஆளை வச்சுட்டாரு. ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஆள் கிடைக்கலைன்னா, ஏன்னா யூதாஸுக்கு உட்கார வச்சு வரைகிறதுக்கு. அதனால இந்த யூதாஸ் சீட்டு காலியா இருக்கு, ஆனா ஆள் என்ன பண்ணல, வரையில் 2 வருஷம் ஆச்சு. ரோட்ல போய் நிப்பாராம், யூதாஸுக்கு யாராவது ஆள் கிடைப்பாங்களா, யூதாஸுக்கு யாராவது ஆள் கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு ஆள் மாட்டினான். சரி, இன்னும் கூட்டு போய் உட்கார வச்சாரு. அவனை பார்த்துக்கிட்டே வரைஞ்சிக்கிட்டே இருந்தார். வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப முடிஞ்சிருச்சு. கடைசியில கேட்டாரு, காசு கொடுக்குறப்ப கேட்டாரு, சொன்னார் தேங்க்ஸ். அப்ப அவன் சொன்னா, சார் இதே ஸ்டுடியோவுக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படியா, எனக்கு அடையாளம் தெரியலையாப்பா. சார் நீங்க வரைஞ்சிருக்கீங்களா அந்த அன்பின் சீஷன் யோவான், அது நான் தான் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்பின் சீஷன் யோவானுக்கு அடையாளமா இருந்தவன் 5 வருஷம் கழிச்சு யாருக்கு அடையாளமா மாறிட்டான் என்று நீங்கள் அன்பின் சீஷன் யோவானுக்கு அடையாளமா, காட்டி கொடுத்த துரோகி யூதாஸுக்கு அடையாளம். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அன்பின் அப்போஸ்தலன் யோவானாய் இருக்க வேண்டும் என்பதுதான் சித்தம். ஏன் நீங்கள் யூதாஸாய் உங்கள் வாழ்க்கையை முடிக்க எழுந்து நின்று ஜெபம். திருச்சபையின் மத்தியிலே தேவன் உலாவுகிறவர். நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வீடுகளிலே தேவன் உலாவுகிறவர்.
நாம் பார்க்காவிட்டாலும் நம்ம என்ன பேசுறோம், போன்ல என்ன பேசுறோம், நேரா என்ன பேசுறோம், பின்னாடி என்ன பேசுறோம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொய் பேசுறோமா, உண்மையை பேசுறோமா, நற்கிரியைகளை செய்யறோமா, துர்க்கிரியைகளை செய்யறோமா, சண்டை போடுறோமா, அநியாயமா பழி சுமத்துறோமா, விக்கிரகங்களுக்கு இணைந்து போகிறோமா, இவைகள் ஒன்றாகிலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதே இல்லை. எல்லாம் அவருக்கு முன்பு இருக்கு. சகலத்தையும் அறிந்தவர். ஆனால் அவர் என்ன விரும்புகிறார்? எபேசு சபையை பார்த்து சொன்னார், வெளியில எல்லாம் பார்த்தா நல்லாதான் இருக்கு, ஸ்கேன் போட்டு பார்த்தா என் மீது இருக்கிற அன்பு இல்லையே. நீ உனக்காக செய்கிறாய், மனுஷர்களை இம்ப்ரெஸ் பண்ண செய்கிறாய், உன்னுடைய பலனுக்காய், பதவிக்காய், பணத்துக்காய், புகழுக்காய் செய்கிறாய், எனக்காக செய்யலையே. மகளே, மகனே, நீ மனம் விரும்பி ஆதியில் என் அன்பினால் நிரப்பப்பட்டு செயல்பட்டதை போல நீ செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெளியில் இருக்கிற ஷோ முக்கியம் இல்லை, என் மீது இருக்கிற அன்பு முக்கியம் என்று ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து பேசுகிறார். You can impress people around, but Jesus is showing you the scan, your heart's condition. லோதைக்கு சபையை பார்த்து அவர் துக்கத்தோடு சொல்ல, ஒண்ணுமே இல்லை உனக்கு, நீ இவ்வளவு பீத்திக்கிட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ சொல்றதெல்லாம் உன்கிட்ட இல்ல, ஆனா மத்தவங்க தான் தப்புங்கிற, பழிய மத்தவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்க. நான் உதவி செய்ய உனக்கு ஆயத்தமா இருக்கிற மகளே, உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிற மகனே, ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டு என்கிட்ட உதவி வரக்கூடாது? Should your life continue like this? Chastise you? உன் வாழ்க்கை இப்படியே தொடர வேண்டுமா? நான் உன்னை சிட்சிக்க வேண்டுமா? சிட்சிக்கப்பட்டால் நீ மட்டும் அழுவதில்லை, நானும் உன்னோடு சேர்ந்து துக்கப்படுவேன். ஐயோ என் மகன், என் மகள், என் கண்ணை பார்த்து காரியங்களை செய்ய வேண்டியவன் இப்படி கஷ்டப்பட்டு லைஃப் லெசனை கத்துக்கிறானே என்று ஆண்டவர் கஷ்டப்படுவார். அன்பின் அப்போஸ்தலனாய் வாழ்க்கையை ஆரம்பித்தனா ஏன் யூதாசை போல வாழ்க்கையை முடிக்க வேண்டும்? ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லு, நீ என்னிடத்தில் ஏறி வா, நீ உன்னதத்துக்கு வா, உயர பறந்து வா. இந்த பூமியில் இருக்கிற அற்ப காரியங்கள், மாயாபுரி காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், அனுபவித்தால் அழிந்து போகிற ஆபத்து தருகிற சிற்றின்பங்கள், இதுல விழுந்துடாத, இதுல விழுந்துடாத. இவைகளெல்லாம் கடந்து போகிறவைகள், நரகத்துக்கு தள்ளி கொண்டு போன. நீயோ எழுந்து வா, உயர 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 எழுந்து வா. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்குள்ளே நீ இருக்க வாஞ்சித்து என்னிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தின புத்தகத்திற்காக, விசேஷத்திற்காக நன்றி என்று சொல்லுங்கள். உம்முடைய முழுமையான தன்மை இதில் விளக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஒரு பக்கம் மனதுருகிறவர், இன்னொரு பக்கம் நியாயம் தீர்க்கிறவர். நான் அன்பும் உடையவராய் இருக்க வேண்டும், பயபக்தியும் உடையவனாய் இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யும். நான் உண்மை அலட்சியமா ட்ரீட் பண்ணக்கூடாது, யாரையும் அலட்சியமா ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாரும் உங்களுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள், ஒருவரையும் நான் அலட்சியப்படுத்தக்கூடாது சுவாமி. கண்டமானிக்கு பேசக்கூடாது, கதை விடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்து நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது சுவாமி. எப்பயும் குறையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சுவாமி. நீர் என்னோடு டீல் பண்ணும் பொழுது, இந்த எபேசு சபையோடு டீல் பண்ணும் பொழுது, இந்த லவோதிக்கியா சபையோடு டீல் பண்ணும் பொழுது எவ்வளவு அன்பா பேசுறீங்க சுவாமி. பேசவே வேண்டிய அவசியம் இல்லை, கெட் அவுட்னு சொல்லிருக்கலாம். எவ்வளவு அன்பா பேசுறீங்க, தவறை எவ்வளவு அழகா சுட்டி காட்டுறீங்க, நல்லதையும் சொல்றீங்க. 10 நல்லதை சொல்லிட்டு 2 கெட்டதை சொல்றீங்க.
முடிக்கிறப்ப மறுபடியும் நல்லதை சொல்றீங்க. குறைகளை மட்டும் பார்க்கவில்லை, நிறைகளை பார்க்கிறேன். அந்த குறைகளையும் திட்டுவதற்கு, தண்டிப்பதற்காக அல்ல, அதை சீர்திருத்துவதற்காக. வேதம் சொல்லுகிறது போல சத்தியத்தை அன்போடு சொல்லுகிறேன் சுவாமி. இந்த பழக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். சில வேளையில் நான் ரைட்டு, ஆனா அரகண்ட். நான் சொல்றது உண்மை, ஆனா திமிரு. அப்படி இல்ல ஆண்டவர். மற்றவருடைய குறைகளை நான் டீல் பண்ணும்போது அன்பா டீல் பண்ணுவேன். என் குறைகளை நான் கண்டிப்போடு டீல் பண்ண உதவி செய்யும். மற்றவருடைய குறைகளை தயவாய் டீல் பண்ண உதவி செய்யும். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுமா, எனக்கு உதவி செய்யுங்க. உன்னதத்தில் உமோடு இருக்க என்னை அழைத்து இருக்கிறீர், எனக்கு உதவி செய்யுங்க. என்னால பறக்க முடியல ஆண்டவரே, என்னால உயர உயர போக முடியல ஆண்டவரே. கீழே இருக்கிறவைகள்லாம் என்னை இழுக்குது, சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் என்னை இழுக்கிறார். என் சொந்த மாம்சமே என்னை இழுக்கிறது. என்னை விடுவியும் அம்மா. நான் உயர பறக்க வேண்டும், உயர பறக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே கழுகுகளை போல புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர 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 ஆண்டவரே உன்னதராகிய உம்மை நோக்கி, நீர் இருக்கக்கூடிய அந்த உன்னதமானவருடைய இடத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நெருங்க 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 எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலே கல்வாரியிலிருந்து உம்முடைய இரத்த ஆறு புறப்பட்டு வந்து இன்னும் ஒரு முறை எங்களை கழுவட்டும். அந்த இரத்த ஆற்றிலே நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறோம். அந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவுவீராக. எங்கள் இருதயங்களை உணர்வுள்ளதாய் மாற்றும், எங்கள் மனதை உணர்வுள்ளதாய் மாற்றும். எங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்கள் பார்க்க உதவி செய்தாலும் பார்த்த பிறகும் ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு எவைகளை சீர் செய்ய வேண்டுமோ அவைகளை சீர் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒளியாயிருந்து நாங்கள் இடறி போகாதபடி காட்டறோம். தொடர்ந்து எங்களோடு இடை ஒரு நாளும் தள்ளிவிட எங்களிடத்தில் பேசுவதில்லை. உம்மோடு அணைத்துக் கொள்ள எங்களை அன்போடு அழைக்கிறேன். எவ்வளோ நாளாச்சு ஆண்டவரே நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு பார்த்து சொல்றேன், ஆதி அன்பு எங்ககிட்ட இல்லை, நாங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆதி கிரியைகளை செய் என்று சொல்லுகிறேன். நாங்க அதே கிரியை தான் செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா அன்று உமக்காக செய்தோம், இன்று எங்களுக்காக மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த புதிய மாதத்திலே அல்பாவும் உயகாவும் இருக்கிறவர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடும். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை வழுவாதபடி உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய். நாங்கள் பிரயாசப்பட்டு ஓடினதும் வீணாய் போகாதபடிக்கு வெல் டன் என்று நீர் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தையை கேட்க வேண்டும். நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சபை மக்கள் உம்மோடு என்றென்றும் இருக்க ஒருவராயிலும் கைவிடப்பட எங்களுக்கு சிச்சை வேண்டாம் சுவாமி. உங்களுடைய கண்ணை பார்த்தே நாங்கள் உம் பின்னால் வருவோம். எங்களை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது உமது பின்னே ஓடி வருவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே என் பிள்ளைகளுக்கு உயர பறந்து உன்னதராகி என்னோடு இருக்க சபைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை சொல் என்று சொன்னீர். நான் அதை சொல்லி இருக்கிறேன். அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எனக்கும் பொருள். நான் விதிவிலக்கல்ல. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை போல் மாறவும் மோடி என்றென்றும் வாழ உதவி செய்யும். நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று சரீர சுகத்தோடு, பலத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன்.
அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துங்க, எனக்கு இன்னொரு கிரீடத்தை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. போனா போதும், கிரீடம் ரெடிங்க, போய் சேரணும், அவ்வளவுதான். எவ்ரிதிங் இஸ் ரெடி. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் ஜீவ கிரீடம் பரலோகத்தில் இருக்கு நம்பிக்கை இருக்கு? உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு நம்பிக்கை இருக்கு? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீ பெற்றுக்கொண்டதை மறந்து விடாதே, அதை இழந்து போகாதபடி, வேறொருவன் எடுக்காதபடி எச்சரிக்கையாய் அவர் கொடுத்ததை காத்துக்கிட்டா போதுங்க. அதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த நாள் வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அப்படினால் கர்த்தருடைய திருவிருந்தின் ஆராதனை உண்டு. கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயபக்தியாய் ஜெபத்தோடு நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். ஆன்லைன் ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், is it going online? நீங்கள் பயபக்தியோடு இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்கலாம். குறிப்பாக வெளிநாடுகளில் வேறு எந்த சபைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்கலாம். பயபக்தியா இங்கே இந்த ஜெப கூடத்தில் இருக்கிற அதே ஆண்டவர் அங்கே உங்களோடு நீங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கிறார். அவர் உங்களை தகுதிப்படுத்துவார். நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோமா? என்னோடு கூட இந்த ஜெபத்திலே இணைந்து திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னும் ஒரு முறை உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். நான் உம்மோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நினைத்தருளும். இயேசு சுவாமி, விற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தையும் சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் ஆசீர்வதித்து எனக்கு தந்தருளும். இயேசு சுவாமி, மற்றவருடைய தவறுகளை நான் மன்னிக்கின்றேன். என் தவறுகளுக்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். யார் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, ஆராதனை முடிந்த பிறகு நானே கூப்பிட்டு, இல்லாவிட்டால் நானே அவர்களை போய் சந்தித்து மன்னிப்பு கேட்பேன் என்று உமக்கு உறுதி கூறுகிறேன். என்னை கழுவி சுத்திகரி. எதனால் கழுவி உம்மோடு நல்லுறவில் வாழ அனுதினமும் உதவி செய்யும். மற்றவர்களோடும் நல்லுறவில் இருக்க அனுதினமும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென்.